வெளிநாட்டில் வேலைக்கு சென்று விபத்துக்குள்ளான மனைவியை அழைத்து வருவதற்கு பணம் இல்லாததால் சிறுநீரகத்தை விற்க உள்ளதாக கணவர் அதிரடியாக அறிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இலங்கையிலிருந்து குருநாகலில் இருக்கின்ற முகவரின் ஊடாக பெண் ஒருவர் குவைத் நாட்டுக்கு வீட்டு வேலைக்காக சென்றிருக்கின்றார். தனது 3 பிள்ளைகளை தனது தாயுடன் விட்டுவிட்டு கணவரும் இருக்கும் பொழுது அவர் இவ்வாறு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்று ஒரு வீட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த நிலையில் திடீரென விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை மோசமடைந்திருக்கின்றது. தற்பொழுது அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியாத சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்த நிலையில் அவர் இலங்கை வருவதற்கு முயற்சிக்கின்றார். அந்த பெண்ணிடம் இலங்கை வருவதற்கான பணம் எதுவும் இல்லை. இந்த நிலையில் இங்கு 3 பிள்ளைகள் மற்றும் மனைவியின் தாயாருடன் இணைந்து வாழ்ந்து வருகின்ற குறித்த இளம் குடும்பஸ்தர் மனைவியை எவ்வாறாவது இலங்கை அழைத்து வர வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை அவர் நாடியிருந்தார். இவ்வாறு தனது மனைவி அங்கு வேலைக்கு சென்ற நிலையில் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் இருக்கின்றார். எனவே அவரை இலங்கை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் தெரிவித்த போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சார்பாக 6.5 லட்சம் ரூபாய் கேட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த 6.5 லட்சம் ரூபாயை கொடுப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை. இந்த சூழ்நிலையில் வேறு வழிகள் எதுவும் இல்லாமல் தனது சிறுநீரகத்தை விற்பதற்கு அவர் முடிவெடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் சிறுநீரகத்தை தானம் செய்ய உள்ளதாகவும் 15 லட்சம் ரூபாய் பணத்தினை யாராவது தர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்தியினை கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. 3 பிள்ளைகளின் தந்தையான மனம்பிட்டி எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு சிறுநீரகத்தை தானம் பண்ணுவதற்கு முடிவெடுத்து இப்படியான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அனைவருக்கும் தெரியும், இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்று இல்லாமல் அனைவருமே பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள் இன்று வரை முகம் கொடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் இங்கிருந்து அனைத்து இன மத மொழி மக்களும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லுகின்றார்கள். முக்கியமாக அரபு நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக செல்லுகின்றார்கள். அங்கு செல்லுகின்ற இவர்கள் அங்கு பல வீடுகளில் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். சில நேரங்களில் விபத்துக்குள்ளாகின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் பல இன்னல்கள், துன்பங்களை அங்கு சந்தித்து வருகின்றார்கள். ஆனால் இங்கிருக்கின்ற இலங்கை அரசாங்கம் அவர்களை இங்கு மீட்டு வருவதற்கோ அல்லது அவர்களின் பாதுகாப்பை அங்கு உறுதிப்படுத்துவதற்கோ எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அதே போல அரபு நாடுகளுக்கு செல்லுகின்ற பெண்களும் சரியான முறையில் வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் ஊடாக செல்வதும் இல்லை. சட்டவிரோதமாக போலி முகவர்களை நம்பி சுற்றுலா விசாவில் வெளிநாடு சென்று அங்கு அவர்கள் ஏமாற்றப்படுகின்ற சம்பவங்களும் இருக்கின்றது. எனவே இந்த சம்பவங்களால் பெண்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை பெரும்பாலும் இருக்கின்றது. அதற்காக ஆண்கள் பாதிக்கப்படுவதில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கின்றது. அதைவிட பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த நாட்டை கொள்ளையடித்த முன்னைய ஆட்சியாளர்கள், இந்த நாட்டு வளங்களை சுரண்டிய முன்னைய ஆட்சியாளர்கள், இந்த நாட்டை விற்பனை செய்த முன்னைய ஆட்சியாளர்கள், அவர்களது பிள்ளைகள், அவர்களது சொந்தங்கள் அனைவருமே நிம்மதியாக சந்தோஷமாக பல மில்லியன் டாலருடன் வாழ்கின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற பெண்கள், வறுமை கோட்டுக்குட்பட்ட பெண்கள் தங்களது குடும்ப நிலையை போக்குவதற்காக இவ்வாறு வெளிநாடு சென்று சீரழிந்து பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். எனவே இந்த நிலையெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். இங்கு இனவாதத்தையும் மதவாதத்தையும் பிரேசவாதங்களையும் பேசிவிட்டு உங்களை அப்படியே ஏழ்மையாகவே வைத்துவிட்டு அவர்களது பிள்ளைகள், அவர்களது குடும்பங்கள் சந்தோஷமாக வாழுகின்றது. அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு உறுதுணையாக நீங்களும் வாக்களித்து இந்த இனவாதம் மதவாதம் வளர்வதற்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கின்றீர்கள். எனவே இவற்றையெல்லாம் கடந்துவிட்டு இலங்கையர்கள் அனைவருமே ஒன்றாக வாழ வேண்டும், அனைவருக்குமான சம உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சிங்கள மக்கள் நினைத்து செயற்பட்டிருந்தால் எப்போதோ அவர்களும் நல்லா இருந்திருப்பார்கள், இவர்களும் நல்லா இருந்திருப்பார்கள், இந்த நாடும் வளர்ச்சி அடைந்திருக்கும். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.